தேங்க்யூடா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்த. லூஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூஸுன்னு சொன்ன நீ. ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிருந்தேன்டா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடையில் இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் தி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னான், 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசிமும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பரா இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு, சிரிப்பில் நான் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்ட்டு கதை கேட்டுருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலி. சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. There are very very few people say no. Everybody say yes for everything. என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம், நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்கிற ஆளுங்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், what I should do and what I should not do, what I must not do அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் வந்து அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாங்க அவர் நோ சொன்னதுக்காக. ஒரு விஷயமா வந்து ஒரு மூணு பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தியரி. அது ஒன்று வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்று ரொம்ப மோசமான மனுஷன். மனுஷி. இன்னொருத்தவங்க எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள், லைஃப்பை போகிற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட 3வது கேட்டகரி தான் நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். ஷி நெவர் பாதர், ஷி கம்ஸ் அண்ட் டேக்ஸ். நான் அவங்கள ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்தில். ஷி கெப்ட் ஆன் இம்ப்ரூவைசிங். ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது சாரதா நடிக்கும்போது, வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கிறேன் மம்மி, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கால் எடுத்துட்டு போகிறேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட் என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுவணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்து நினச்சேன். சி சச் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி. ரொம்ப எங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்துதாங்க. தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து மைக்கேல் மறந்த காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் வந்து காதலிக்க நேரங்களில் வந்து நாகேஷ் கதை சொல்லுவார், வந்து பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங்னா, கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தங்க நடிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. த கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி
கான்ஃப்ளிக்ட் கதையில் இருக்கும், அந்த ஆர்டிஸ்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ். எனக்கு தெரிஞ்சது அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் they prepared in such a way that you can't even understand that it is actually happening. ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி a ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது வந்து அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அந்த அது பாருங்கள். நான் ஒரு ஐ திங்க் ஐ மோர் தென் 100 times அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி வந்து கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜனில் அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன், த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ரானரி சீன். அது வந்து கமல் சார் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் a great writer and we don't need to say that he is a extraordinary actor. ஆனால் அதில் ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு பிட் கமல் சார் அது கமல் சார் அது ரசிப்பார். அப்படி அந்த மாதிரி ஒரு ஏன்பா பேசுகிறீங்க, என்னப்பாச்சு, ஏன்பா நல்லா தானேப்பா பேசிக்கிறேன், நான் சீரியஸாக பேசினாவே எங்கள் குச்சி வச்சு இருந்தது. நான் எதாவது நடுவில் இறக்க முழுக்க பேசினா ஒன்று சந்தோஷமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய லைஃப் எனக்கு தெரியல, இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரியல. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா, எனக்கு ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் பாண்டியராஜன். பாண்டியை நான் ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பாண்டி படங்கள்லாம் நான் நிறைய பார்த்ததில்லை, வழக்கம் போல். ஸோ அவன் வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏதாவது சொன்னால் இடக்கு முடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும், லைட்டாக பெரிய மயிராட்டமே பேசிடுவான் அப்படின்ற மாதிரி பார்ப்பான் கொஞ்சம். ஏன்னா அவன் பெரிய மயிரம் ஆக்சுவலாக, அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா நான் வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தான். ஆக்சுவலாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும். ஆக்சுவலாக நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு. ஆக்சுவலாக சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பம் வந்த நம்பருக்கு சொல்ல மாட்டேடா அப்படின்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்தது இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக புருன்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காதவங்களும் உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு அப்படி கொடுத்துறது அப்படின்னு அப்படியே அப்படியே நெருங்கி it became very close to me. இல்லை நான் பேசுறது ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்புக்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன் நான். ஆக்சுவலாக எங்கேயா போய் குதிச்சலாம் போல. ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenureனா to hold tightly. ஒரு சினிமாக்குள்ளே போகிறோம், தியேட்டருக்குள்ளே போகிறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interestingly. Otherwise, it's getting bored actually. ஸோ அது மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல அப்படியே நெருங்கி அப்புறம் 2 பாட்டிலில் பன்னீர் சோடா குடித்தவங்க ஒரே கிளாஸில் பன்னீர் சோடா குடித்த 2 பேரும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனால் ஆளை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில்
நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்னை மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அதை எனக்கு கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வர சீட்டு இருக்கிற ஒரு நெருப்பு போல கக்குகிற ஒரு கோபத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சுன்னு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அவர் வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். வந்து பாண்டியை அப்படி வந்து பக்கத்தில் வந்து பார்த்தாரு, பாண்டியை இப்படி பார்த்தேன். அப்புறம் நான் காரில் போகும்போது அவர் கூப்பிட்டு போனேன், ஏன்னா பாண்டி அவனுக்கு தெரியுமா உணர்ந்தால் சொன்னார். வந்து எனக்கு பாண்டி ஏவிஎம்மில் இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் அம்மாயிரம் வெளியே படம் இறங்கிட்டேன், வேலையை போயிடுச்சு. பாண்டி மன்னிச்சுக்கடா, பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் வறுமையிலிருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டேரக்டர் ஆக முடியும். அந்த மாதிரி நினைவுகளை விற்றவன். ஆக்சுவலாக அதாவது ஆரம்பித்ததில் அதாவது பன்னீர்செல்வத்தை அறிமுகப்படுத்தினவனை வந்து பேசவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தன், அவன் பேர் என்னன்னா கலை, நந்தலாவில் 2 பேரும் லுங்கி கட்டு வந்து நிற்கிறாங்க கதை. உடனே அசன் சார் 2 பேரும் லுங்கி கட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு. சரி ஆமாடா நான் சொல்கிறேன்டா டே. நான் உடனே போயிட்டு நான் திறந்த உடனே பாவீங்களா, ஏன்னா பன்னீர்செல்வம் ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க, சார் அப்படின்னா என்னப்பா, இல்லை சார் உங்களுக்கு ஒரு விஷயம் பேசணும் சார். சார் சரி அவனும் அவுட்டு போல மொத்த பெரிய தலையதோ அவுட்டு போல நினச்சி உள்ள வந்து உட்காந்தா இவர் லுங்கியிலேருந்து 2 பன்னீர்செல்வம் எடுத்தாங்க. அடா பாவி, லுங்கிலேருந்து பன்னீர்செல்வம் எடுத்து அந்த பன்னீர்செல்வம் கலந்துருக்கு. ஆக்சுவலாக பன்னீர்செல்வம் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்பா, நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர்செல்வம் பேசி. ஆக்சுவலாக உடனே மிக்ஸ் பண்ணிட்டு வந்து 2 பேர் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி, நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே தான் அமைக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். அடா பாவிங்களா, என்ன பண்ண முடியும். நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வாட்ச்சு நான் வேற ஏதாவது வாட்சிருக்கலாம். ஆக்சுவலாக வாசிச்சுட்டாங்க. நீ ஆக்சுவலாக வாசிச்சு ஒரு 5 மணிக்கு குரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வாசிட்டு தலையை தூக்குனா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே அவன் காலம். ஸோ அந்த மாதிரி தான் சாண்டியை பார்த்தேன். சாண்டி வெரி ஸ்மார்ட் டே. அவன் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணான். ஒரு டான்ஸர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு பிரபுதேவா மாஸ்டர் ஏன் கிரேட் அப்படின்னா, ஐ திங்க் ஹி வுட் ஹவ் டிஸ்கவர்டு ஒரு 1000 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த உலகத்திற்கு எந்த ஒரு டான்ஸர், மார்த்தா கிரஹாமோ அல்லது வந்து ஒரு பெரிய ஈவன் நிஜின்ஸ்கியோ அல்லது வந்து நம்ம ரசிக்கிற கிரேட்டஸ்ட் எம்ஜேயோ வந்து அவங்க பண்ணதுக்கு மேலே ஒரு 1000 ஸ்டெப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. யூ வுட் ஹவ் டிஸ்கவர்டு. நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். த மேன் ஹூ இன்வென்டட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ், நியூ ஸ்டெப்ஸ். ஆனால் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து முடிவு பெறல. அதுக்கப்புறம் வர்ற நெக்ஸ்ட் டைம் வந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் தே இன்வென்ட் மோர் அண்ட் டிஸ்கவர் மோர். I think he's also discovering a lot of beautiful things. Very smart guy. He's an actor. He's a very good guy. Because he's from a very, very simple background. He's a very, very good guy. I'm so happy to be associated with him. தம்பி நீ எப்போ வேணால் நீ பன்னீர்செல்வம் எடுத்து வரலாமா, நம்ம வந்து பன்னீர்செல்வம் சாப்பிடலாம். தேங்க்யூ.